தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் திமுகவினுடைய பண்ணையார்களுக்கு கருத்தியல் பாடம் எடுத்த அமைச்சர் வன்னியரசு, அமைச்சர் ராஜ்மோகன், அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள். அதாவது மக்களே, சட்டசபையை ஒரு சண்டை சபையாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள். எனவே அவர்களுடைய பண்ணையார்த்தனம் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கு. சட்டசபையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்போதும் கேட்கிற ஒரு கேள்விதான். சட்டமன்றத்தில் யார் சிறப்பாக செயல்படுறா? அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா சிறப்பாக செயல்படுறாங்களா, இல்ல எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்படுறாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதான் மக்களே, நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பார்த்தீங்கன்னா மானிய கோரிக்கைகளை தாக்கல் செஞ்சார். அதாவது சமூக நீதித்துறையினுடைய மானிய கோரிக்கைகள். இதை தொடர்ந்து பல்வேறு விவாதங்கள் நடைபெறும். எப்போதுமே ஒரு மானிய கோரிக்கையை தாக்கல் பண்றாங்கன்னா அதனை தொடர்ந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் அதில் ஏதேனும் நிறை குறைகள் இருந்தா ஏதேனும் ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னா விமர்சனம் பண்ணுவாங்க, மாற்றம் இருந்தால் அதை சொல்லுவாங்க. இது போன்ற வழக்கமான ஒரு நடைமுறைகள் இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் அமைச்சர் வன்னியரசு அவர்களை பேச விடாமல் எதிர்கட்சியை சார்ந்த திமுகவின் பண்ணையார்கள் பயங்கரமான ஒரு அராஜக போக்கில் ஈடுபட்டிருக்காங்க. முதல்ல அந்த வீடியோக்களை பாருங்க, அண்ணன் வன்னியரசு அவருடைய பேச்சுக்களையும் பாருங்க, எதிர் தரப்பில் திமுகவினுடைய பண்ணையார்கள் செய்யக்கூடிய அராஜகங்களையும் பாருங்க. அப்புறம் அது குறித்து நம்ம விரிவா பேசுவோம். பேசிய முடிக்கல, எனக்கு பேசுவதற்கு நீங்க இங்க பாருங்க, இதுவே ஒரு ஒடுக்குமுறை. உட்காருங்க. இதுவே ஒரு இருக்கட்டும் அல்லது அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவங்க பேசும் பொழுது தலித்தை நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரிலே நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் திருச்சியிலே நிறுத்தினோம், தலித் எழில்மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் சொல்றேன், தயவு செய்து இருங்க, பேசுறேன், நிக்காதீங்க, உட்காருங்க, அமைதியா பாருங்க, எல்லாருக்கும் உட்காருங்க. மாணவ உறுப்பினர் மாணவர் சி வி சண்முகம் உட்காருங்க, உட்காருங்க, நீங்க பேசுங்க, பேசி முடிக்கட்டுங்க, பேசி முடிங்க. என்றால் பேசுங்க. பச்சாதாபம் பரிதாபம் அடிப்படையில் தலித்துகளை ஆதி திராவிடர்களை நீங்க பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது செய்தி நான் சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது செய்தி சொல்றேன், இல்ல உண்மையாவே பேசி முடிக்கட்டுங்க. அது இல்ல, ஏன் இவ்வளவு பதற்றப்படுற? நான் ஒண்ணுமே கேட்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். நான் இதுதான் நீங்க தலித்துகளை நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையா பேசணும். அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் மக்களே, காலங்காலமாக இந்த திராவிட கட்சிகள் தலித் மக்களை ஏதோ இவங்க தயவால தான் இன்னைக்கு தலித் மக்கள்லாம் படிச்சுட்டாங்க, இவங்க தயவால தான் இன்னைக்கு எல்லாம் அரசு பொறுப்புல இருக்காங்க, எம்எல்ஏ ஆகுறாங்க, எம்பி ஆகுறாங்க, மேயர் ஆகுறாங்க, திராவிட இயக்கங்கள் தான் தலித் மக்களுக்கு கோமணம் கட்டி விட்டுச்சு, திராவிட இயக்கங்கள் தான் தலித் மக்களுக்கு ஜட்டி போட்டு விட்டுச்சு, சட்டை போட்டு விட்டுச்சு, பேண்ட் போட்டு விட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவில்லாத கூமுட்டைகள் இது போன்ற சில்லறைத்தனமான விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் மக்களே, இப்ப இது போன்ற நபர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, தலித் மக்களுக்கு திராவிட இயக்கங்கள் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா, ஐயா கருணாநிதி அவர்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? சட்டை போடுறதுக்கும் ஜட்டி போடுறதுக்கும். அதாவது திராவிடம் என்ற வார்த்தையை உருவாக்கியதே பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள். எனவே இவர்கள் சாதி ரீதியா இருக்கக்கூடாது, இவர்களை ஓரணியில் திரட்டுவதற்கு திராவிடர் என்ற ஒரு வார்த்தையை, ஒரு சொல்லாடலை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்திய நபர் அயோத்திதாச பண்டிதர் தானே. அப்ப அவருக்கு யார் பாடம் சொல்லி கொடுத்துருப்பா? திராவிட இயக்கங்கள் தான் படிக்க வச்சாங்க, திராவிட இயக்கங்கள் தான் இவங்களுக்கு சுயமரியாதையை சொல்லி கொடுத்தாங்க, திராவிட இயக்கங்கள் தான் எல்லாம் புடுங்கி நட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்பத்தனமான அரசியலை தானே 50 ஆண்டு காலமா செஞ்சுட்டு இருக்கீங்க. அதான் மக்களே, இந்த இடத்துல ஒரு சில தரவுகளோட நான் பேச விரும்புறேன். அதாவது இந்த திராவிடம் என்ற வார்த்தையை, இந்த சொல்லாடலை தமிழ்நாட்டு மண்ணுக்கு அறிமுகம் செய்தவர் பாத்தீங்கன்னா
பண்டிதர் அயோத்திதாசர் கிட்டத்தட்ட 1845 இருந்து 1914 வரை தென்னிந்தியாவின் ஒரு முன்னணி சமூக சீர்திருத்தவாதியா செயல்பட்டிருக்காரு. திராவிடம் என்ற ஒரு சொல்லாடலை தமிழ்நாட்டு மண்ணுக்கு அறிமுகம் செய்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காகவும் அவருடைய நிலம் சார்ந்த உரிமை, அவருடைய கல்வி சார்ந்த உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக போராடிய ஒரு நபர். அது மட்டுமல்லாமல் ஒரு பைசா தமிழன் என்ற ஒரு நாளிதழை நடத்திய ஒரு நபர். திராவிட அடையாளத்தை முதலாக இந்த மண்ணுக்கு கொடுத்த ஒரு மகத்தான மக்கள் போராளி தான் பண்டிதர் அயோத்திதாசர். அதனைத் தொடர்ந்து அவருக்கு பின்பாக திவான் பகதூர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் 1859 இருந்து 1945 வரைக்கும் பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்த ஒரு நபர். அது மட்டுமல்லாமல் 1891 ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆதி திராவிட மகாஜன சபையை துவங்கிய நபர். அது மட்டுமல்லாமல் லண்டனில் அம்பேத்கரோடு வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு நபரும் அவர் தான். இவருடைய மக்கள் சேவையை, இவருடைய மக்கள் பணியை பாராட்டி ஆங்கிலேய அரசு இவருக்கு பல்வேறு பட்டங்களை கொடுத்திருக்காங்க. 1926 ராவ் சாஹிப், 1936 ராவ் பகதூர், 1940 திவான் பகதூர் என்ற பல்வேறு பட்டங்களை தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இரண்டு பெருந்தகைகளுக்கும், இந்த இரண்டு பெரும் ஆளுமைகளுக்கும் யார் அரசியல் சொல்லி கொடுத்திருப்பா? சொல்லுங்க நீங்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய கொத்தடிமைகள் இதை தானே நிறுவ வரீங்க. கருணாநிதி தான் இங்க எல்லாத்துக்கும் ஜட்டி போட்டு விட்டாரு, டவுசர் போட்டு விட்டாருன்னு. அப்ப கருணாநிதி அவர்களுக்கு இங்க யார் ஜட்டி போட்டு விட்டா, டவுசர் போட்டு விட்டா? மேலும் நேற்றைய தினம் சட்டசபையில் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்திருக்கு மக்களே. அதாவது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பாத்தீங்கன்னா அம்பேத்கரிய கோட்பாடுகளையும் இந்த தலித் மக்களுடைய உரிமை சார்ந்து பேசியிருக்காங்க. அதாவது பொதுவாகவே இந்த சட்டசபையில புகழ் பாடுவாங்க. அம்மையா ஜெயலலிதா வாழ்க, ஐயா கலைஞர் வாழ்க, இப்ப ரொம்ப இறங்கி உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, ஐயா எடப்பாடியார் வாழ்கன்ட்டு போயிட்டாங்க. ஆனா உள்ளபடியே இந்த சட்டசபையில் யாரை போற்ற வேண்டும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் தான் போற்ற வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தலித் மக்களுக்கு ஏதோ திராவிட இயக்கங்கள் தான் இந்த அரசியல் உரிமையை பெற்று தந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அரசமைப்பு சட்டத்தை தான் இவனுங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. மற்றபடி இவனுங்க புதுசா ஏதோ திமுக தான் உட்காந்து சட்டம் எழுதுன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சென்னையினுடைய மேயராக ஒரு பெண்மணியை, தலித் பெண்மணியை உட்கார வைக்கிறாங்கன்னா அது அம்பேத்கர் கொடுத்த சட்டம். இன்னைக்கு தனி தொகுதிகள் இருக்கு அப்படின்னா அது அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம். எத்தனை கட்சிகள் முன்வருது தலித் வேட்பாளர்களை முன்னிறுத்துவதற்கு? ஒரு கட்சி முன்வராது. எனவே இது போன்று பல்வேறு அரசியல் சார்ந்த உரிமைகளை அம்பேத்கர் கொடுத்திருக்காரு நமக்கு. திராவிட இயக்கங்கள் கொடுக்கல. திராவிட இயக்கங்கள் ஒரு சில கலப்பணிகளை செஞ்சிருக்காங்க. ஆனால் இவர்கள் அந்த உழைப்பையும் திருடி மொத்தமாக திமுக தான் இந்த தலித் மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுத்தாங்க, படிக்க வச்சாங்க, சட்டை போட்டு விட்டாங்க, ஜட்டி போட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்குத்தனமான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதிலும் அமைச்சர் ராஜ்மோகன் அருமையான ஒரு விஷயத்த சொன்னாரு. தலித் மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரசியல் எழுச்சி பெற்றிருக்காங்க, அரசியல் அதிகாரத்துல இருக்காங்கன்னா அது திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சைன்னு நம்ம ஆர்எஸ் பாரதி தான், ஆனா பேர் ஆர்எஸ் பாரதின்னு தான் நாங்க வச்சிருக்கோம். இந்த ஆர்எஸ் பாரதி போன்ற கொத்தடிமைகள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம்னா, 2021 தலித் மக்கள் போட்ட பிச்சையால் தான் திமுகவே ஜெயிச்சாங்க. இன்னைக்கு நீங்க எதிர்கட்சியா போய் உட்காந்துருக்கீங்கன்னா அதுவும் தலித் மக்கள் போட்ட பிச்சை தான் அப்படின்னு நாங்க சொன்ன ஏத்துக்குவீங்களா? எனவே மக்களை யாருக்கும் பிச்சை போட வேண்டிய, யாரும் பச்சாதாபத்தின் அடிப்படையில் தலித் மக்களுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்றதே ஒரு கேவலம். பாஜக என்ன செய்யுது அதை தானே நீங்களும் செய்றீங்க. பாஜக என்ன செய்யறான்? ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம், திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம், பாருங்க நாங்க பெரிய சமூக நீதி காவலர்கள்னு பீத்திக்கிறாங்களா, அதே தானே நீங்களும் பண்றீங்க. பாருங்க ஒரு தலித் பெண்மணியை நாங்க மேயர் ஆக்கிட்டோம், பாருங்க தலித் மக்களுக்கு நாங்க கவுன்சிலர் ஆக்கிட்டோம், பாருங்க நாங்க எம்எல்ஏ ஆக்கிட்டோம், எம்பி ஆக்கிட்டோம், புடிங்கி நட்டுட்டோம் அப்படின்னு பாஜக என்ன செய்யறோம்னு அதே தானே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. தலித் மக்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள், உள்ளபடியே இந்த மண்ணை ஆள்வதற்கான அத்தனை அறிவும் உள்ளவர்கள் அவர்கள். நீங்க என்ன அவர்களுக்கு பிச்சை போடுறீங்க? காலங்காலமா ஓட்டு பிச்சை போட்டு உங்களை அதிகாரத்துல உட்கார வச்ச மக்கள் தலித் மக்கள், அவங்களுக்கு நீங்க என்ன பச்சாதாபத்தின் அடிப்படையில் பிச்சை போடுறீங்களா? மேலும் அமைச்சர் வன்னியரசு அவர்களை பேச விடாமல் பல்வேறு திமுகவை சேர்ந்த பண்ணையார்கள் கூச்சலிட்டு இருந்தாங்க, குழப்பம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க எல்லாமே பார்த்தோம். அதான் மக்களே, இவனுங்க அரசியல் செய்ய தெரியாம இன்னைக்கு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு இருக்காங்க திமுகவினுடைய பண்ணையார்கள். ஏன்னா ஒரு சாதாரண தேர்தலினுடைய தோல்வியை ஏத்துக்க முடியல இவன்களால. இவன்க இன்னைக்கு மக்களுடைய வியர்வையை, மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொளுத்து தின்றவர்கள் இன்னைக்கு இதே
தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பொருளாதாரத்தில் பின்தங்கிய, ஏழை எளிய, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு அதிகாரத்தில் போய் உட்கார்ந்து ஒரு சட்டசபையில உட்கார்ந்துருக்கத தாங்கிக்க முடியல இவங்களால. கொதிக்கிறாங்க பாருங்க. அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு. சோஃபா மாடல்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி என்ன சொல்றீங்க? திமுகவினுடைய ஆட்சியை தான் நீங்க நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப அது எந்த மாடல்னு சொல்லணும்ல. பல்வேறு தரவுகளை போட்டு உடைச்சிருக்காரு. மொத்தமா திமுகவினுடைய முகத்திரையை வந்து கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க அமைச்சர் வன்னியரசு அவர்களும், ஆதவர்ஜுனா அவர்களும், ராஜ்மோகன் அவர்களும். அப்புறம் முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு? நாங்களாம் இணக்கமா இருக்கோம், நீங்க பேசி இதை கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்றாங்க. ஏங்க, காலங்காலமா நீங்க சொல்றதுக்கு பூல கும்பிடு போட்டுக்கிட்டு சொல்லுங்க சாமி, ஆமா சாமின்னு சொல்லிட்டு இருந்தா நாங்க நல்லவங்க. எங்க உரிமைய நாங்க இன்னைக்கு ஒரு அமைச்சர் பதவி வாங்கியிருக்கோம், மானிய கோரிக்கையை வந்து வாசிக்கிறோம், நாங்க அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த மக்களுடைய உரிமை சார்ந்து பேசும்போது நீங்க எங்களை மிரட்டும் தொனியில பேசுவீங்க. என்ன செஞ்சிருவீங்க அப்படி? முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை என்ன செஞ்சிருவீங்க? குடிசை கொளுத்துவீங்களா? வீடு பூந்து அடிச்சு நொறுக்குவீங்களா? எனவே மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை முகம் இதுதான். இவங்க வந்து காலங்காலமா நாடகம் போட்ட குரூப் இவனுங்க. இன்னைக்குதான் இவனுங்களோட உண்மை முகம் வெட்ட வெளிச்சமா, அதுவும் லைவ் மூலியமா வெளியில வந்துட்டு இருக்கு. சட்டசபையில வந்து இவனுங்க துதிப்பாடிட்டு இருந்தாங்க மாத்தி மாத்தி. இவங்கள குறை சொல்றது, இவங்க அவங்கள குறை சொல்றதும். என்ன ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பாங்க. உங்க ஆட்சியில பாருங்க 10 கொலை நடந்திருக்கு அப்படின்னா, இவனுங்க எங்க ஆட்சியில 4 கொலை தான் நடந்திருக்கு. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. நாங்க 500 கோடி ஊழல் பண்ணியிருக்கோம். இல்ல, நீங்க 300 கோடி தான் ஊழல் பண்ணிருக்கீங்க. எங்க ஆட்சியில வந்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து 500 நடந்திருக்கு, எங்க ஆட்சியில 450 தான் நடந்திருக்கு. இப்படித்தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தாவேகா வந்து ஒரு தூய சக்தியா இருக்காங்க. அவங்க மேல எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ, எந்த ஒரு அரசியல் குற்றச்சாட்டோ வைக்க முடியல. எனவே இதன் விரக்தியின் வெளிப்பாடால் அவங்க ஏதாவது பேச ஆரம்பிச்சாலே இங்கிட்டு ஏறி ஏறி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதன் பின்பாக அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதாவது, நீங்க தலித் மக்களுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு சொல்றீங்களே, ஏன் அவர்களை வந்து ஒரு அமைச்சராக்கல? ஏன் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக்கல? ஏன் ஒரு கல்வித்துறை அமைச்சராக்கல? சும்மா பேருக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அமைச்சர் யாருன்னு கூட தெரியாது. இங்க தலித் மக்களை போட்டு புலந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த துறையை சார்ந்த அமைச்சர் யாருன்னு கூட தெரியாது. இது குறித்து வாய் திறக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த துறைன்னு ஒண்ணு ஒதுக்கி அதுக்கு ஒதுக்கீடு பண்ணுவானுங்க பணம். அந்த பணத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னு தலித் மக்களுக்கும் தெரியாது, அந்த அமைச்சருக்கும் தெரியாது. எனவே இப்படிதான் ஒரு பெயரளவில் வந்து ஒரு துறையை வச்சுக்கிட்டு நாங்க தான் சமூக நீதியை பிடிங்கி நட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் 50 ஆண்டு காலம் இந்த மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க தாவேகாவும் விசிகாவும். தரவுகள் இல்லை அவங்கள்ட்ட, தரவுகள் இல்லை. பல்வேறு முறைகேடுகளை செஞ்சு வச்சிருக்காங்க இந்த சமூக நீதி துறையில். இன்னைக்கு அதெல்லாம் வெட்ட வெளிச்சமா வரும்போது அதுக்கு முட்டு கொடுக்க முடியாம விரக்தியின் வெளிப்பாடுல கத்துறாங்க. இன்னைக்கு வந்து தாவேகா வந்து ஒரு 8 அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க தலித் மக்களுக்கு. இதை பாராட்டுறதுக்கு துப்பு இல்ல. ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா போதும், இந்த திமுகவினுடைய வாடகை வகைகள் கேட்கும். 8 அமைச்சர்கள் எங்கே? ஏன் நீங்க எதிர்கட்சி எங்க நொட்டிட்டு இருக்கீங்க, எங்க புடுங்கிட்டு இருக்கீங்க? ஆளுங்கட்சியா இருந்தாலும் நாங்க தான் போராடணும், எதிர்கட்சியா இருந்தாலும் நாங்க தான் போராடணும். நீங்க என்ன பண்ணணும்? காயா கொள்ளையடிக்கணும், கொள்ளையடிச்ச காசை வச்சு பிசினஸ் பண்ணணும், அப்படியே ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். ஆனா நாங்க எதுவானாலும் நாங்களே, எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்களே இறங்கி போராடிக்கணும். ஆனா எங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். எனவே இனி வருங்காலங்களில் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா, ஓட்டு போட மாட்டீங்களான்னு உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.